எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம அப்படியே க்ளோன் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ க்ளோனிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிவிட்டு அது டூப்ளிகேட் பண்ணுறது தான் க்ளோனிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் அண்ட் இதுக்குள்ள வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, போன வீடியோவில் பார்த்த மாதிரியே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் அனதர் சொல் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட கோல் வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ளோன் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளாக யோசிங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட ஆல்ரெடி உள்ள ஆப்ஜெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக அது ஒர்க் ஆகும். நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் அனதர். ஓகே, ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் அண்ட் கெட் ஃபுல் நேம் சொல்லி வருது. சூப்பர், பர்ஃபெக்ட். இதை நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டாட் நேம் போட்டுக்கலாம், இல்லைனா டாட் ஃபுல் நேம்க்கோ போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான், ரெண்டுமே ஒர்க் ஆகும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வாட் சப்போஸ் இந்த அனதருக்குள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்ஃபியூஷனாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து 3 வழியில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வழி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஃபார் ஆஃப் பார்த்தோம் இல்லையா, அதிலே நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே நான் டெலிட் பண்ணிவிட்டு இது ஆப்ஜெக்டாக வச்சுட்டு அண்ட் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் லெட்டில் கீ வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் இன் என்னோடய யூசர், கரெக்டாக? ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கீ வந்து எனக்கு தரும், கரெக்டாக? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக அசைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிளி அனதர். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னோடய கீ வேல்யூ இருக்க போகுது அண்ட் இங்கே வந்து என்னோடய யூசர் அண்ட் கீ. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டியும் அந்த ஆப்ஜெக்டை வந்து ஃபார் லூப் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் இன் லூப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வாட்டி இது பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே பாருங்கள், யூசரில் கீ என்னது, நேம் தானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து அனதர் வேரியபிளில் கீ வேல்யூ என்ன, நேம், கரெக்டாக? ஸோ நேம் வந்துடும். ஸோ இது மாதிரி தான் கோடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் லூப்பில் பண்ணனால நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும் அவசியம் கிடையாது, இது ஒரு வழி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 4 லைன்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதோட நம்ம பெட்டராக ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், ஆப்ஜெக்ட் டாட் கீ சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயிக்காக வந்து ஜஸ்ட் நான் அதை கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக இதுக்கு பதிலாக வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ஜெக்ட் என்னது, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அது டாட் அசைன் அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்களா? அசைன் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை என்கிட்ட தரேன் அண்ட் இதுக்குள்ளே வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட்னால நீங்கள் இப்படி தான் போடணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டிங் வந்து டார்கெட் காமிக்குது. ஓகே, ஸோ டார்கெட்னா எங்கேருந்து எங்கே நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் முடிச்சிடுறேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிக்கலி இது வந்து டைப் ஏ அண்ட் பி. ஓகே, அதாவது ஏ டு பி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பை டிஃபால்ட் நம்ம லாஜிக் என்ன பார்த்தோம், எனக்கு வந்து எம்டி ஆப்ஜெக்ட் தானே, அதனால் எம்டி ஆப்ஜெக்ட் போடுறேன் அண்ட் பி வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட் நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து நம்ம யூசர் தானே, ஸோ யூசர்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, சிம்பிளுங்க. இப்போ போட்டுட்டு டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் லாக் பண்ணுறேனே. ஸோ லாக் அண்ட் அனதர் தானே. ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நேம் அண்ட் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகே, ஸோ இது வழிங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். என்னென்னா, ஸோ வாட் சப்போஸ் நான் அசைன் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் வேரியபிள் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ஏ இல்லை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக இங்கே வந்து உங்களோட கீ வேல்யூ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா, ஏஜ் இது கீ அண்ட் வேல்யூ வந்து சும்மா ஒரு 24 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேரியபிள் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு உங்கள் அனதர் வேரியபிளில். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு, பிகாஸ் நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் ஒர்த் நோட்டிசிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இப்போ எனக்கு தேவையில்லை, ரெஃபரன்ஸ்க்காக நான் அப்படியே கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகே, டன். இப்போ நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட அசைன்லாம் தேவையில்லை. இதோட நம்மளுக்கு இன்னும் சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த எக்ஸ்மாஸ்கிரிப்ட்லாம் வரும்போது ES6க்கு அப்புறமா வந்து ஒரு நியூவாக ஒரு கீவேர்டு உருவாக்குனாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், பட் நம்ம ஷுர் சப்போஸ் அதை பார்க்கலன்னா இங்கே கேட்டுக்கோங்க.
ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் திருப்பி மற்ற இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக 3 டாட்டு அப்புறம் உங்களோட ஆப்ஜெக்டோட நேம். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரீவியஸாக காப்பி பண்ண போகிறது யூசர் தானே. ஸோ டேரெக்டாக இங்கே யூசர்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஓகே ஸோ இது பேசிக்கலி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூசர் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் போட்டுக்கும். ஓகே ஸோ இதுதாங்க ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகே ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பிகாஸ் நீங்கள் எல்லா ஃப்ரேம்ஒர்க்லையுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லைக் ஆங்குலர், ரியாக்ட், வியூ என்ன கர்மம் வேணா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ளோன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய வழிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ எனக்கு வந்து அசைன்மெண்ட் தேவையில்லை அண்ட் இந்த இதுவும் தேவையில்லை, டேரெக்டாக நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ரைட் அவுட்புட் வருது. சூப்பருங்க, பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.